ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி கையில் எப்படி இந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் இந்த மாதிரி தைச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு இப்போது ராங் சைடில் பார்டர் வச்சு தைச்சிக்கிறோம். இப்படி ராங் சைடில் பார்டர் வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்பி ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்படி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது கீழே இருக்கிற மெயின் துணி கொஞ்சமாக கீழே பைப்பிங் மாதிரி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கீழே பைப்பிங் பண்ண மாதிரியும் இருக்கும், மேலே பார்டர் வச்சு தைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் யோசித்து தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்த மாதிரி வந்துடுச்சு. பைப்பிங் தைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இந்த பார்டர் அப்படியே மடித்து வச்சு தைச்சிட்றேன். தையல் போட்டுக்கலாம் ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரி வேறு கலர் பார்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நூல் மாற்றி தைச்சிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு கை ஏற்றிட்டேன் டாப்பில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.